வணக்கம் நண்பர்களே, மீனாட்சி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல ஒரு அதிரடி திருப்பங்கணங்கா நம்ம பார்க்க நேரம். மனோவுக்கும் தேனுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கக்கூடாது அப்படின்னு பயங்கரமான அப்பத்தாவின் பிளானு. நம்ம தேவி கிட்ட பிள்ளைய தான் நான் முதல்ல எடுத்து கொஞ்சணும், அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் எந்த வாரிசும் வரக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அதை நம்ம மீனாட்சி அப்பத்தாவை அடித்து வெளுக்குறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம தேனை நீ வராகி அம்மனுக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட வரணும், அங்கே அங்க பிரதர்ஷனம் பண்ணணும், இந்த புடவையை கட்டிக்கிட்டு அவள் அங்கே வரட்டும் அப்படின்னு அந்த இடத்துல தேவியும் அப்பத்தாவும் சேர்ந்து நம்ம தேனை ஒரு வழி படுத்துகிறாங்க. இது நம்ம சுமதி கண்ணுலையும் மீனாட்சி கையிலையும் பட்டுருது. அவங்களும் அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க, அவங்க பார்த்துறாங்க. நம்ம பொண்ணு சந்தோஷமாக இருப்பான்னு பார்த்தா இப்படி கொடுமைப்படுத்தாலே இந்த அப்பத்தா அப்படின்னு என் அக்கால நீ ஏதாவது பொண்ணை உன்னை தொலியை உரிச்சு விடுவேன் அப்படின்னு நம்ம மீனாட்சி ஒரு குத்து நம்ம அப்பத்தாவுக்கு மூக்கில் குத்தி உடைக்கிறாங்க அப்பத்தாவின் மூக்கை. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம அப்பத்தாவுக்கு ஒரு சின்ன அளவு கூட நஞ்சு உணர்வே இல்லை. தேனுக்க நகையெல்லாம் வச்சு பாண்டியை மீட்டுட்டு வந்தாச்சு. ஆனாலும் தேனுக்க நகையை வச்சு தான் பாண்டி வெளியே தெரியாரு அப்படின்னு உள்ள எண்ணம் தேவிக்கு கூட இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம மீனாட்சியும் தனக்கு கழுத்தில் இருக்க நகையை கொடுத்து வீட்டை திருப்பி இங்கே கொடுத்தா இந்த வீட்டில் விளக்கேற்றக்கூடாதுன்னு ஒரு ரணகலத்தை பண்ணாங்க. நம்ம ஜீவாவால் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிட்டு அது பிறகு பார்த்தோன்னா நம்ம சக்தி சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ணுறாங்க. இந்த விஷயத்த தேவி அப்பத்தா காதில் ஊதி போடுறாங்க. அப்பத்தா விடுவாங்களா? எனக்கு என் மகவழி பேத்தி உனக்கு தான் இந்த வீட்டில் வாரிசு வரணும், அதை விட்டுட்டு இந்த தேனுக்கெல்லாம் வரக்கு வாய்ப்பே விடக்கூடாது, அதனால இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்காது. உங்கள் அத்தை அந்த சக்தி நினச்சா நடந்துருமா என்ன? நான் நடக்க விட மாட்டேன், அதுக்கு தான் பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த சாந்தி முகூர்த்தத்தை நடக்க விடாமல் பண்ணிக்கிட்டு நாளை காலையில் தேன் வராகி அம்மன் கோவிலுக்கு வரணும் இந்த புடவை எடுத்து அப்படின்னு நம்ம சக்தியை கூட்டு அப்பத்தான் ஒரு ஆர்டரை போடுறாங்க. என்னத்தை இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இன்றைக்கி சாந்தி முகூர்த்தம் வச்சிடலான்னு பார்த்தா நீங்கள் வேற இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லினேன்னா புத்தி கெட்டு நீ எதை வச்சு தொலைச்சிடாத. ஏன்னா வராகி அம்மன் கோயிலில் போய் அங்க பிரதர்ஷனம் அவள் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால் சாந்தி முகூர்த்தம் எல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு தடுத்து நிப்பாட்டிறாங்க. ஜன்னலோடு அப்பத்தாவின் செயலெல்லாம் ஒட்டு கேட்டு அப்படியே தேனு துடிச்சு போகிறாங்க. இப்படி ஒரு அப்பத்தா இவங்க மத்தியில் நம்ம எப்படி குப்பை கட்டுற போகிறோம் அப்படின்னு அந்த இடத்துல கண் கலங்குறாங்க. நம்ம தேனி இந்த விஷயத்த நம்ம வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவும் எடுத்துறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம சக்தி இந்த பாருமா வராகி அம்மன் கோவிலுக்கு எங்கள் அத்தை கூட்டிகிட்டு போய் உனக்கு அங்க பிரதர்ஷனம் பண்ணால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த நேரத்தில் சொல்ல நேரம் நான் எல்லாமே கேட்டேன். இந்த வீட்டில் நான் வந்த பிறகு தான் அவ்வளோ பெரிய கேடு நடந்தது போலவும் அதே நேரத்தில் என்னால் தான் இந்த வீடு இப்படி இருக்கும் அப்படி இருக்குது அப்படின்னு நான் அப்போ தான் சொன்னதை கேட்டேன். நீ கேட்டுட்டியா? வருத்தப்படாத. அவங்க இப்படி தான் எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாமே சொல்லுவாங்க. அடுத்தவங்க மனசு கஷ்டப்படணும்னு கஷ்டப்படுவு அப்படின்னு உள்ள ஃபீலிங் அவைகளுக்கு இருக்காது அப்படின்னு நம்ம சக்தி சொல்ல நேரம் புரிஞ்சுதத்த. நீங்கள் எவ்வளோ தூரம் அவங்ககிட்ட இருந்து கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுது அப்படின்னு அந்த சக்தியை மனசுக்குள்ளே நம்ம தேன் நினச்சி பார்த்துருக்காங்க. இவங்க மருமகளாக இருக்க நேரம் என்ன பாடு இந்த அப்பத்தா பண்ணிச்சோ தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம தேவி ரெடி ஆயாச்சு. இப்போ இந்த தேனை கூட்டிக்கிட்டு அங்க பிரதர்சனம் அப்படின்னு வராகி அம்மன் கோவிலில் கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்துறதுல அவளே இந்த வீட்டை விட்டு ஓடணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. நம்ம சக்தி கொடுத்த புடவையை நம்ம தேனும் கெட்டிக்கிட்டாங்க. அதோட வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு வராகி அம்மன் கோயிலுக்கு வந்துடுறாங்க. அங்க பிரதர்சனம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தேனை இருக்க வச்சு தேனுக்கு மேலே மஞ்சள் தண்ணியை கோரி ஊற்றுறாங்க. நம்ம தேவி இந்த பாரு இனி அங்க பிரதர்சனம் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல தண்ணியை கோரி ஊற்றி நம்ம சக்தியும்
தேவியம் கொடுக்க அங்க பிரதர்சனம் தொடங்க ஆரம்பிச்சுட்டு நம்ம தேனை அப்படியே வந்து உருண்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்து நம்ம அதே கோயிலுக்கு நம்ம மீனாட்சியும் சுமதியும் வந்து கோயிலுக்கு வந்து சாமி பிரகாரத்தை வந்து சுற்றி கும்பிட்டுட்டு வராங்க. அவங்க கண்ணில் வந்து நம்ம தேனை வந்து பட்டுறாங்க. அடடா தேனு இந்த நிலைமைக்கு வந்து ஆக்கி வச்சுட்டாங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாக்காராங்க. இங்கே அப்பத்தாக்கு ஐயோ இவ கண்ணுலலாம் போயும் பண்ணிட்டு இவ தாம் தூமி அக்காளுக்கு ஒன்றா குதிப்பா, இப்போ இவ கண்ணில் விட பட்டு தொலைச்சிட்டு இப்போ என்ன ஆகுமோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல தேனு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நம்ம மீனாட்சி வந்து வராங்க. வந்து அண்ணன் அங்கே பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்க வந்து நம்ம தேனை அப்படியே தூக்கி எழுப்புறாங்க. இந்த பாரு, இந்த அளவுக்கு ஒன்று யார் இந்த வீட்டில் கொடுமைப்படுத்தா, எனக்கு தெரியும் இந்த அப்பத்தாவோட வேலை தானே அப்படின்னு வந்து அப்பத்தாவின் மூக்கை ஒரு குத்தி உடைக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த பாருங்க, என்னோட அக்கா அவ மேலே எந்த இதம் பற்றக்கூடாது, உங்கள் ஆட்டத்தை நீங்கள் வச்சுக்கிடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல இது என்னோட ஆட்டம், என் அக்கா வந்து நல்லா இருக்கணும்னு தான் நான் வந்து சும்மா இருக்கேன். ஆனால் இப்படியெல்லாம் நீ செய்யாத, வந்து இது உங்களுக்கே ஆபத்தாக வரும் அப்பத்தா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம், என்னடி நினச்சிக்கிட்ட, என் வீட்டுக்கு வாழ வந்தவளை நான் என்ன வேணாலும் பண்ணலாம் போடி அப்படின்னு வந்து மீனாட்சி வந்து சொல்லுறாங்க. அப்போ தான் இந்த பாருங்க, என் அக்கா எந்த காலத்தில் இருந்து நீங்கள் கொடுமைப்படுத்தலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கிறது தப்பு. நான் வந்து நீங்கள் பண்ணின வேலையெல்லாம் சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி உங்களை உள்ளுக்க தூக்கி வச்சிடட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், எனக்கிட்டயே ரூல்ஸ் பேசுறியா, உன்னை விட மாட்டேன்டி மீனாட்சி அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்பத்தா வந்து கோவப்படுறாங்க. நம்ம தேவியை பார்த்து, இதுக்கெல்லாம் நீங்கள் தான் பின்னால் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் ஒன்று என் அக்காவுக்கு ஒன்றுனா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அக்கா ஒன்று இப்படியெல்லாம் பண்ண சொன்னது யார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. என்ன உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் சாந்தி முகூர்த்தமே நடக்கலையா, இதுக்கெல்லாம் அப்பத்தாவா பின்னணியில் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து நீனும் ஒரு பொம்பளை தானே, எதுக்காக இப்படியெல்லாம் வந்து பண்ணுற அப்படின்னு வந்து அப்பத்தாயே நம்ம சுமதியை மீனாட்சியும் சேர்ந்து வெளுத்து எடுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இந்த பாருங்க, என் வீட்டு என் வந்து கண் கலங்கி நின்னா உங்களை நான் விட போகிறது இல்லை, எல்லாம் பொறுத்துட்டு இருக்கணும்னா என் பிள்ளை நல்லபடியாக வாழணும்னு தான். ஆனால் என் கண்ணு முன்னாடியே இப்போ நடக்கக்கூடாதுலாம் நடந்து பார்க்குறேன், எதுக்காக இப்போ அங்கே பிரதர்சனம் பேரில் அவளை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, உங்கள் வீட்டில் உங்கள் செய்த தவறுக்கு இவ என்ன செய்வா வாழ வந்தவ அப்படின்னு வந்து அப்படி திருத்தணும்னு நினச்சா இன்னைக்காலை தேவி அவளோட புருஷன் பாண்டிய பேர் திருத்துங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஓரங்கட்டி அடித்து வெளுத்து அனுப்புகிறாங்க. இதை பார்த்தோட நம்ம அப்பத்தான் வந்து எது யார் பார்க்கக்கூடாதோ அது அவள் கண்ணில் பட்டு தொலைச்சிட்டு போயும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம மீனாட்சி வந்து தேனை கூட்டிகிட்டு, இந்த பாரக்கா நீ வெகுளியாட்டு ஏமாந்து காரியாட்டு எல்லாரும் உன்னை ஏமாத்த அளவுக்கு நீ வச்சிடாத, நீ உஷாராக இருக்கா, இது வரைக்கும் நம்ம வீட்டில் இருந்த, ஆனால் இப்போ நீ அடுத்த வீட்டில் இருக்க, எல்லாரும் உன் தலையில் மிளகா அரைக்க தான் பார்ப்பாங்க, நீ தான் வந்து வாழ வேண்டியது உன்னோட பொறுப்புக்கா, எதுக்கும் நீ வந்து கலங்கக்கூடாது, எல்லாத்துக்குமே நான் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தேனுக்கு ஆதரவாக தேனை கெட்டி பிடிச்சி நிற்கிறாங்கங்க.